ஹாப்பினஸ் குரு சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் காசு மேலே காசு வந்து அப்படிங்கிற தலைப்பில் பணத்தை எப்படி நம்மக்கிட்ட வரவழைக்கிறது, நாம் எப்படி பண காந்தமாக நம்ம எப்படி திகழ போகிறோம் அப்படிங்கிறத சில உளவியல் ரீதியாக பார்க்க போகிறோம். உளவியல் ரீதியானா இது என்னோடய தனிப்பட்ட கருத்தோ மற்றவங்களோட தனிப்பட்ட கருத்தோ கிடையாது. இதை பற்றின சில புக்ஸுகளை படித்து சில ஆராய்ச்சியாளர்களோட ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் தான் இப்போ நான் உங்ககிட்ட ரொம்ப ப்ரிசைஸாக ஷேர் பண்ணுறேன். ஒரு 5 விஷயம் தான் ஷேர் பண்ண போகிறேன், ஓகேவா? அதுக்கு முன்னாடி காசு, வாட் இஸ் மணி? மணி இஸ் நாட் அ பேப்பர் ஆர் அ மெட்டல் காயின் ஆர் எனிதிங் எல்ஸ். இட் இஸ் அன் எனர்ஜி. மணி இஸ் அன் எனர்ஜி. உண்மைங்க, ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, கிராவிடேஷ்னல், சவுண்ட், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மாதிரி மணி இஸ் ஆல்சோ அன் எனர்ஜி. இந்த எனர்ஜியை உங்களை நோக்கி வரவழைக்கிறதுக்கும் உங்ககிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கும் வாட் யூ ஹாவ் டு டூ, நம்ம சில வேல்யூஸை ஆட் பண்ணிக்கிறோம் இன் அவர் லைஃப். நம்மளோட மதிப்பை ஒரு சில விதத்தில், இப்போ நம்ம சொல்ல போகிற அந்த 5 விதத்தில் நம்ம உங்கள் மதிப்பை கூட்டிக்கிட்டிங்கனாலே உங்கள் பணம் ஏதோ ஒரு மூலையிலேருந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி உங்களை கைவிட்டும் போகாது, ஓகேவா? அப்போது அந்த 5 மெத்தடையும் என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். ரொம்ப பெருசு இல்லைங்க பாசிட்டிவ் அஃபர்மேஷன்லாம். எப்போவுமே கனிவான நல்ல பாசிட்டிவான வார்த்தைகள், நேர்மறையான வார்த்தைகள் பேசுகிறது. முடியும், கிடைக்கும், நடக்கும், வந்துடும், செஞ்சிடலாம், முடிச்சிடலாம், தட்ஸ் இட். இது மட்டும் இல்லாமல் வீட்டில் நீங்கள் பேசுகிற எப்போவுமே நெகட்டிவ் வார்த்தைகள் பேசவே பேசாதீங்க. வீட்டுக்குள்ளேயும் சரி, வீட்டுக்கு வெளியேயும் சரி, எங்கேயுமே நெகட்டிவ் வார்த்தைகள் பேசாதீங்க. தினமும் என்னை நோக்கி பணம் அபரிமிதமாக வந்துக்கிட்டு இருக்குங்கிற வார்த்தையை ஒரு மினிமம் ஒரு 10 டைம்ஸாவது உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்னோ, இல்லை உங்கள் செல்ஃபி கேமரா வச்சுக்கிட்டோ, இல்லை உங்களுக்கு நீங்களே உங்கள் காதில் கேட்குற மாதிரி இது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதான் என்ன சொல்ல போகிறீங்க? பணம் என்னை நோக்கி அபரிமிதமாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பாசிட்டிவான வார்த்தையை சொல்ல போகிறீங்க. அடுத்து நன்கொடை, சேரிட்டி. உங்கள் வருமானம் எவ்வளோ வேணா இருக்கட்டும், நான் வெறும் 10,000 ரூபாய் தாங்க சம்பாதிக்கிறேன் அப்படின்னாலும் அதில் 10% மாதம் ஒரு சேரிட்டி, நன்கொடை கொடுக்க மறந்துடாதீங்க. ஏங்க, எனக்கே பணம் பத்தலை, மாத கடைசியில் நான் எப்படி பட்ஜெட் போட்டு வாடுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன், இல்லை சேரிட்டியா? இல்லைங்க, சேரிட்டி நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அதை விட டபுள் மடங்கு உங்களை நோக்கி பணம் வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் சேரிட்டி பண்ண அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், பணம் இல்லையே உங்கள் அப்படின்னு உங்கள் கையை பிசைச்சிட்டு நிற்கிற நிலைமை கட்டாயம் உங்களுக்கு வரவே வராது. குறிப்பாக நீங்கள் உத்து நோக்கி மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, சேரிட்டி பண்ணுறவங்க வீட்டில் அடிக்கடி நோய்வாய்ப்பட மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு செலவு பண்ண மாட்டாங்க, ஆக்சிடென்ட்ஸ் இருக்காது, ஒரு அகால துர்மரணம் ஏற்படாது. இது எல்லாமே ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ். இதுக்கு எல்லாமே ரெக்கார்டு இருக்குது. ஆக ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் வருமானத்தில் 10% முதல்ல நீங்கள் ஒரு இன்கம் வருதுன்னா அந்த ஃபஸ்ட்டு 10% இது சேரிட்டிக்குன்னு எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு மற்றது போக நீங்கள் வேணால் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணிக்கோங்க. ஆனால் சேரிட்டிக்குன்னு இருக்கிற அமௌண்ட்டில் கை வைக்கவே கூடாது. இது 2வது பாயிண்ட். 3வது, இப்போது ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு கீரைக்கட்டு வாங்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க. உங்கள் அதுக்கான பணத்தை நீங்கள் உங்கள் வேலட்லேருந்து எடுத்து கொடுக்கும்போது சந்தோஷமாக கொடுக்கணும், ரொம்ப சந்தோஷமாக கொடுக்கணும், சிரிச்சுக்கிட்டே கொடுக்கணும். அதாவது இந்த கீரைக்கட்டோட விலை 20 ரூபாவா, அந்த பாட்டிக்கு இது நல்ல விதத்தில் உபயோகப்படட்டும், அந்த பாட்டி இதனால் வயிறார சாப்பிடட்டும் அப்படின்னு நினச்சி கொடுக்கணும். இந்த சந்தோஷம் உங்ககிட்ட பன்மடங்காக அந்த பணம் எப்படி திரும்பி வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஒரு சில இடத்துல நம்மளை ஏமாற்றுவாங்க. பார்த்திங்கன்னா அந்த பொருளோட விலை 100 ரூபா தான் இருக்கும், ஆனால் 200 ரூபா 250 ரூபான்னு சொல்லுவோம். நமக்கே நல்லா தெரியும் அவன் நம்மளை ஏமாத்துறான். ஆனால் நம்ம அதை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். அப்போவும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கொடுங்க, நல்லா இருக்கட்டும், அவன் இந்த பணத்தை யாருக்கு கொடுக்குறனோ அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்களுக்கு இது நல்ல விதத்தில் பயன்படுத்தட்டும், அவங்களுக்கு என்ன கஷ்டமோ ஏமாத்துறாங்க தெரியுது மனசுக்கு. நீங்கள் அவங்கக்கிட்ட சண்டை போடாதீங்க, ஒன்றுமே பண்ணாதீங்க, நீங்கள் கொடுங்க. அதுக்கான அந்த பணம் அந்த எனர்ஜின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த எனர்ஜி நம்மளை ஏமாத்துறவங்களுக்கு பாடவும் போகட்டும், அது நமக்கு பல மடங்காக திரும்பியும் நம்மக்கிட்ட சந்தோஷமாக வந்து சேரும். அண்ட் த 4th பாயிண்ட், நன்றி உணர்வு. ஆங்கிலத்தில் இது கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்க. நன்றின்னு சொல்கிறது வேறு, நன்றி உணர்வோடு இருக்கிறது வேறு. எங்கெல்லாம் நன்றி உணர்வு காமிக்கணும்? நீங்கள் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு சோர்ஸ், உங்கள் நண்பர் பணம் கொடுக்குறாரு, அந்த நண்பர்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்கிறது நன்றி உணர்வு கிடையாது. அது நீங்கள் நன்றி சொல்கிறீங்க.
அந்த மனசார உங்கள் கட்லேருந்து சொல்லணும் அந்த நன்றிங்கிற உணர்வை. ரொம்ப ரொம்ப நன்றிடா அப்படிங்கிறது. அது காலத்துக்கும் நீங்கள் அவருக்கு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, நான் கையில் பணமே இல்லாமல் நின்றுட்டு இருந்தேன், அப்போ அவர் எனக்கு பணம் கொடுத்தார், அவருக்கு அந்த நன்றி. இல்லை அவர் என்கிட்ட இப்போ பணம் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வட்டி இல்லாமல் கொடுப்பாரு, அவர்கிட்ட கேட்டு பார்த்து ஏற்பாடு பண்ணி தரவா அப்படின்னு சொன்னாலும் அந்த ஃப்ரெண்டுக்கும், உங்களுக்கு வட்டி இல்லாமல் பணம் கொடுக்குற அந்த ஃப்ரெண்டுக்கும் யூ ஹாவ் டு ஷோ யுவர் கிராட்டிடியூட். இதை மறக்கவே கூடாது. சரி, ஓகே, இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, நான் ஆஃபீஸ் போகிறேன், மாதம் மாதம் சம்பளம் வருது அதுக்கு, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதுக்கு, இல்லை ஒரு கார்ப்பரேட் பாண்ட் போட்டிருக்கீங்க, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்க, ஒரு சிப் போட்டிருக்கீங்க, ஒரு எல்ஐசி போட்டிருக்கீங்க, அதுலேருந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு செக் வருது. அப்போது இது எல்லா சோர்ஸுக்குமே நீங்கள் நன்றி சொல்லணும். என்னங்க நீங்கள், நான் சம்பாதிக்கிறேன் அதனால் அவர் பணம், நான் வேலை செய்கிறேன் அதனால் அவங்க வந்து எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, இல்லை, அது அப்படி தப்பான கான்செப்ட். எத்தனை கம்பெனி டைமுக்கு தன்னோட ஒர்க்கர்ஸ்க்கு சம்பளம் போடுது? எத்தனை கம்பெனி தன்னோட ஒர்க்கர்ஸ்க்கு வந்து போனஸ், இன்க்ரிமெண்ட்ஸ், இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் கரெக்டாக கொடுக்குது? ஸோ அந்த கம்பெனிக்கு அந்த உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் ஏறுறதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறா? ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கிளரிக்கல் ஜாப் பார்க்குறவங்க, அந்த அக்கௌண்டன்ட், அந்த பேங்க் ஸ்டாஃப், எல்லாரையும் அவர் முகம் பேர் எதுவுமே தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அவங்க எல்லாருக்குமே உங்கள் நன்றி உணர்வை செலுத்தி பாருங்கள். பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உங்ககிட்ட ஒரு கன்சியூமர் வந்து வாங்குறாரா, அவருக்கு சிரிச்சுக்கிட்டே அந்த பொருளை கொடுங்க. அவர் எவ்வளோ கோவமாக, இல்லை உங்கள் முகத்தை நிமிந்து கூட பார்க்காம அந்த பணம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனாலும் அவர்கிட்ட சந்தோஷமாக, அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி அந்த பணத்தை நீங்கள் வாங்கி பாருங்கள். அந்த பணத்தோட வேல்யூவே அதிகம். அது உங்களை சுற்றி ஒரு நல்ல பாசிட்டிவ் வளையத்தை ஏற்படுத்தும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், யாரையுமே குறை சொல்லாதீங்க. பொறாமை, அதை தான் நான் இப்படி மாற்றி சொல்கிறேன். பொறாமை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏ அண்ட் பி 2 பேரும் ஒன்றா தான் படித்தாங்க, ஒன்றா வேலைக்கு போகிறாங்க, ஒன்றா தான் லைஃப் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த பி வந்து எங்கேயோ போயிடுறாரு, ஒரு டீ எஸ்டேட் வாங்கிடுறாரு, அப்புறம் கூர்க்கில் ஒரு பெரிய பங்களா வாங்கிடுறாரு. அப்போது ஏக்கு எப்படி இருக்கும் மனநிலைமை? சராசரி மனுஷனாக இருந்து இந்த இடத்துல நம்ம யோசிக்கக்கூடாது. ஆமாம், அன்றைக்கி அவர் கஷ்டப்பட்டார், அதனால இன்றைக்கி அவர் நல்லா இருக்கார், நல்லா இருக்கட்டும், இன்னும் அவர் நிறைய வீடுங்க, நிறைய எஸ்டேட்ஸ் வாங்கட்டும், அவர் ஃபேமிலி பாண்டிங் ரிலேஷன்ஷிப்போடு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கணும். இந்த லெவல் அவர் ரீச் பண்ணுறதுக்கு அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார், எவ்வளோ மேனிஃபெஸ்டேஷன்ஸ் யூட் ஹவ் அண்டர்கான் அப்படிங்கிறத நம்ம யோசித்து சரி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு என்ன குறுக்கு வழியில் போய் சம்பாதிச்சணும், எங்கே லாட்ரி அடித்ததோ, தப்பு. அப்படி பேசவே கூடாது. அப்படி பேசுகிறப்ப உங்கள் கிராஃப் எவ்வளோ ப்ரோக்ரெஷனில் இருந்தாலும் பரமபதத்தில் பாம்பு தலையில் வச்ச கல் மாதிரி கீழே கொண்டு வந்து பாம்பு வாலில் விட்டுரும் நம்மளை. எங்கே ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த வார்த்தைகளை எப்போவுமே பயன்படுத்தாதீங்க. உங்கள் சக மனிதரோ, உங்கள் அக்கம் பக்கத்தில் யாரோ வந்து வீடு வாங்கியிருக்கீங்க, என் மகளுக்கு கல்யாணங்க, பாருங்கள் நகை நல்லா இருக்கா பாருங்கள் அப்படின்னு கொடுத்தா, ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் லேட்டஸ்ட் டிசைன் அப்படின்னு மனசார சொல்லுங்கள். அந்த பணத்தை, அந்த நகை வாங்குகிற பணமோ வீடு வாங்குகிற பணமோ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு புரட்டியிருப்பார், அதுக்காக அவர் எவ்வளோ சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருப்பார். இந்த ஏதோ விருப்பப்பட்ட ஒரு பொருளை வாங்காமல் கூட அந்த பணத்தை சேர்த்து வச்சு இந்த பொருளை அவருக்கு வாங்கியிருக்கலாம். ஸோ அந்த இடத்துல அவர் பட்ட கஷ்டத்தை நம்ம மதிக்கணும். அப்போ தான் நீங்கள் நாளைக்கு ஒரு இடத்துக்கு மேலே போகும்போது மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்பட்டு அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் மேலே வந்து உங்களை வந்து சேராது, நீங்கள் இன்னும் மேலே போவீங்க. இது எல்லாமே வேல்யூஸ், உங்களுக்கு வேல்யூ ஆடிங் டு யூர் லைஃப். இது எல்லாத்தையும் பண்ணி பாருங்கள். தென் யூ வில் ரியலைஸ் நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு. அப்புறம் என்னங்க உங்கள் லைஃப்பில். ஓகே, அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.